ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, எம்ஓடி எப்படி பண்ணுறது அப்படின்னா என்ன, இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, நார்மலாக பாண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை விட்டுட்டா நம்ம லேண்டு ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரியல் எஸ்டேட்னா லேண்டு, வீடு, கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரெண்டு டைப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். என்னோட ஓன் மணியை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அல்லது பேங்க்ல கொடுக்குற ஃபண்டை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். என்கிட்ட பணம் இருக்குங்க, நான் என்ன பண்றேன், டைரக்டா போய் ஒரு லேண்டை விசிட் பண்றேன், எனக்கு லேண்ட் பிடிச்சிருக்கு. இதுக்கு இடையில ஒரு புரோக்கர் இருக்கலாம், அல்லது யாருமே இல்லாம கூட இருக்கலாம். நான் OLXல பார்த்து ஒருத்தரை சூஸ் பண்ணலாம், அல்லது டைரக்டாவே எனக்கு அவர் என் ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி கூட நான் சூஸ் பண்ணி ஒரு லேண்டை வாங்குறேன். அந்த லேண்ட் வந்து ஒரு 5 சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 சென்ட்டுங்கிறது திருப்பூர், கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க. இதே நீங்க மதுரைனா குழி அப்படிம்பாங்க, 3 குழி சேர்ந்து 1 சென்ட் அப்படிம்பாங்க. ஸோ நான் ஒரு சென்டோட கான்செப்ட்ல பார்த்துறேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு சென்ட்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படி பார்த்துக்குங்க. சென்னையில் கிரவுண்டுன்னு சொல்லுவீங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறும். ஆனால் ஒரு சென்ட்டுங்கிறது 435.6 ஸ்கொயர் ஃபீட். இந்த 435.6 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சென்ட்டை நான் 5 சென்ட் வாங்குறேன் மொத்தமாக. அந்த 5 சென்ட் லோக்கல் மார்க்கெட்ல ஒரு சென்ட் வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 சென்ட் எனக்கு 5 லட்ச ரூபா. இந்த 5 லட்ச ரூபாயும் நான் என்ன பண்றேன், அந்த ஓனர்கிட்ட கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். எப்படி ஓனர்கிட்ட கொடுத்து லேண்டோட பத்திரத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டா மட்டும் இது முடிஞ்சிருமா? முடியாது இல்லை. அவர் போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்ப வந்து பல்லடம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பல்லடத்துல அந்த லேண்ட் வாங்குறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா, பல்லடத்துக்கு எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குன்னு இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், SROன்னு சொல்லுவாங்க, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் அங்கே தான் நடக்கும், கவர்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நம்ம பர்டிகுலர் ஃபீஸ் ஆன்லைனில் கட்டி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். இந்த ஃபீஸ் கட்டுறது இதெல்லாமே நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோன்னா நீங்கள் இந்த வேலையை தனியாக பார்த்துட்டு இருப்பீங்க. சிம்பிள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நிறைய டைப் ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கு அதுதான் ஒர்க்கே. நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் இது பண்ணிவிட்டு பணம் கட்டிட்டு உங்களை ரெஜிஸ்ட்ரார்ட்ட கூப்பிட்டு போவாங்க. ரெஜிஸ்ட்ரார்ட்ட போய் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். அது போக ஒரிஜினல் டாக்குமெண்ட் விற்கிறவர் எடுத்துட்டு வந்துருவார். ஒரிஜினல் டாக்குமெண்ட்னா அந்த பத்திரம், மூலப்பத்திரம். இந்த பத்திரம் மூலப்பத்திரம் அப்படிங்கிறோம் இல்லையா, அது என்ன சாப்டர் அப்படின்னா, பத்திரம். இப்ப நான் வந்து வாங்கியிருக்கேன், என் பேர் கிருபா அப்படின்னா, கிருபா பத்திரம் வச்சிருப்பேன், என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆனது, நான் விற்கிறவன். எனக்கு பின்னாடி என்கிட்ட கொடுத்தாரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கும்ல, அதுதான் மூலப்பத்திரம். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பத்திரம், என்கிட்ட இருக்கிறது பத்திரம், என் பேர்ல இருக்கிறது. நான் இன்னொருத்தர் இருந்து வாங்கினேன்ல, அவர் என்ன பண்ணிருப்பாரு, இன்னொருத்தர் இருந்து வாங்கியிருப்பாரு. அப்ப அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த லேண்ட் சொந்தமாயிருக்கும். அந்த லேண்டை என் பேர் ரெஜிஸ்டர் பண்ணா 2 பத்திரம் நமக்கு வரணும். புரிஞ்சு இல்லைங்களா? இதுவே எனக்கு முன்னாடி இருக்கிறவர் 10 சைட் வச்சிருக்காரு. 10 சைட்னா 10 இடம் வச்சிருக்காரு. அந்த 10 இடத்துக்கு ஒரே பத்திரம் தான் வச்சிருக்காரு. ஆனா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பகுதி மட்டும் தான் கொடுத்துருக்காருன்னா அவரு கொடுக்க மாட்டார். என்ன ரீசன்? அவர் இன்னொருத்தருக்கு விற்கும் போது அவருக்கு வேணும்ல. அவர் யார்கிட்ட அந்த ஒரிஜினல் கொடுப்பாருன்னா, கடைசியா விற்கிறவங்க கிட்ட தான் அந்த ஒரிஜினல்ஸ் கொடுப்பாரு. ஸோ இதுதான் நீங்க லேண்ட் வாங்குறதுக்கு பத்திரம், மூலப்பத்திரம் பாக்குறது. ஸோ அவங்களே அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பத்திரத்தையும் மூலப்பத்திரத்தையும் கொண்டு வந்துருவாங்க. நீங்க உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றீங்களோ, என் பேர்ல பண்றேன்னா, என் மனைவி பேர்ல பண்றேன்னா, என் பையன் பேர்ல பண்றேன்னா, இல்ல என் சித்தப்பா பேர்லயே யார் பேர்ல பண்ணா அவங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டு, 2 விட்னஸ் கேட்பாங்க. இந்த 2 விட்னஸும் ஒரிஜினல் ஐடி கார்டு கொண்டு வரணும். விற்கிறவரும் ஒரிஜினல் ஐடி கார்டோட வந்துருவார். எல்லாம் ப்ரெசென்ட் ஆகுறாங்க. உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் நம்பர்ல போய் நீங்க என்ன பண்றீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெஜிஸ்டார் முன்னாடி நிற்பீங்க. ரெஜிஸ்டார் கேள்வி கேட்பாரு, நீங்க பணம் வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. ரெண்டாவது, ரெஜிஸ்டார் வந்து விற்கிறவர்கிட்ட நீங்க ஒரிஜினல்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதோட இந்த இது முடிஞ்சது. அது போக உங்களோட ஒரிஜினல்ஸ் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு உங்களை போட்டோ எடுத்துட்டு உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு உங்களுக்கான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் உள்ளே ஆகி உங்களுக்கு ஒரிஜினல் பத்திரம் சைன் பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லா ப்ராசஸும் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இதுக்கு பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் உங்களுக்கு சொந்தமாகறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆவணம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறது, இது எல்லாமே ஒரு டைப் ஆஃபீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டா நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க வாங்குற லேண்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, 10 லட்ச ரூபாய்க்கு 9% நீங்க எவ்வளவுன்னு போட்டு பார்த்துட்டு அந்த 10 லட்ச ரூபாய்க்கான மதிப்பு 90,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ இந்த பணத்தை தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது மொத்தமா
நான் சொல்றது கட்டுறேன்னா ஸ்டாம்ப் டியூட்டிக்கு மட்டும் கிடையாது, எல்லாம் ஓவராலாக சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த சாப்டர் பார்த்துட்டீங்க, நேராக போகிறீங்க, லேண்டை பார்க்குறீங்க, விசிட் பண்ணுறீங்க, லேண்டுக்கு வந்து மணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த லேண்ட் ஓனர்கிட்ட பேசுறீங்க, விலையெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இது பண்ணுறீங்க. இதுக்கு நல்ல டீட்டெயிலாக ப்ரீஃபாக இன்னொரு வீடியோ இருக்குது, என்னோட மேலே ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த சாப்டரில் எம்ஓடி சைஸ் சொல்லணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சொல்கிறோம். செகண்ட் ஒன் எம்ஓடி. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சாப்டர் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, அது வந்து என் சொந்த பணத்தில் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன். செகண்ட் சாப்டர் என்ன, என் பணம் இல்லாமல் பேங்க் எனக்காக பணம் கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண வைக்கிது அப்படின்னா அது ஏன் பணம் இல்லை, நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன் பணம் இல்லை, எனக்காக இன்னொரு பேங்க்கு கொண்டு வந்து கொடுக்குது. அந்த பேங்க் என்னென்னு வச்சுக்கலாம்னா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எனக்காக ஃபண்டு கொடுக்குது, அதே 5 லட்ச ரூபாய். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட பணம் வாங்குறதுக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் லோனுக்கு மூவ் பண்ணி எனக்கு பணம் கிடச்சிருது. அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், டேரெக்டாக அந்த செக்கு கொடுக்குற அன்னைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு விற்கிறவரும் வந்துடுறாரு, பேங்க்கும் வந்துடுது, நானும் வந்துடுறேன். என் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனையும் என் பேரில் வந்த அதே டாக்குமெண்ட்டை அடுத்த இப்போ 1 மணி நேரத்தில் முடிஞ்சு இல்லைங்களா, அடுத்த டோக்கனாவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேங்க் பேரில் நம்ம அடமானம் கொடுத்துறோம். அந்த அடமானத்துக்கு பேர் தான் எம்ஓடி, மெமரண்டம் ஆஃப் டிராஃப்ட். ஸோ இந்த இதை பண்ணி கொடுத்தாதான் பேங்க்கு அந்த உறுதியளிப்பின் பேரில் நமக்கு பணம் தர்றான். ஆனா இந்த இதுல என்ன ஒரு சின்ன இதுனா, அவங்க நமக்கு கொடுக்குற பணம் நமக்கான பணம் இல்லை, ஏன்னா நம்ம லேண்ட் வாங்கிட்டோம். யாருக்கு போகும்னா விற்கிறவருக்கு போகும். ஓகே, ஸோ பேங்க் மூலியமா ஒரு லேண்டை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இதுதான். இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஓடி பண்றது இதுதான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஸோ ஒரு வேர்டை நீங்க விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இந்த சாப்டர்ல. அடுத்து என்ன வீடியோ நான் போடணுங்கிறது, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ல இது பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோம் லோன் பண்ணிட்டு இருக்கோம், அன்மார்கேஜ் லோன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எனி டைப் ஆஃப் லோன் வேணும்னாலும் நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான லோன் உங்கள் வீடு தேடி வரும். கிட்டத்தட்ட 1000 பயனாளர்களை தாண்டி போயிட்டு இருக்கோம். தமிழில் பேங்கிங் பண்ணுறது தான் நம்மளோட முதல் குறிக்கோள். இதுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிருபா டாக்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.